லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகத்தில் தொழில் முதலீடு கடுமையாக சரிந்துள்ளதாக வெளியான தரவுகளை சுட்டிக்காட்டி முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை சமீபத்தில் வெளியாகியிருக்கும் 2027ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான முதல் காலாண்டின் முதலீட்டு தரவுகள் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள பெரிய வீழ்ச்சியை காட்டுகின்றன. மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சிகள் தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள வேளையில் தமிழகத்தில் முதல்வர் ஜோசப் விஜயின் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளன. முன்மொழியப்பட்ட திட்டங்களில் வெறும் ரூபாய் 11,237 கோடியை மட்டுமே பெற்று தேசிய அளவில் தமிழகம் 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. முதல்வர் ஜோசப் விஜயிடம் போதிய திட்டமிடல் இல்லாததும் புதிய முதலீட்டாளர்களை கவரும் கொள்கைகள் தாவேக அரசிடம் இல்லாததுமே இத்தகைய வீழ்ச்சிக்கு காரணம். இதனால் தமிழகத்திற்கு வரவேண்டிய வெளிநாட்டு தனியார் முதலீடுகளும் ரூபாய் 2080 கோடியிலிருந்து ரூபாய் 720 கோடியாக குறைந்துள்ளன. வெறும் விளம்பர பேச்சுகளாலும் ரீல்ஸுகளாலும் மட்டும் புதிய முதலீடுகளை கொண்டுவர முடியாது என்பதை முதல்வர் ஜோசப் விஜயின் அரசுக்கு இந்த தரவுகள் தெளிவாக உணர்த்தியிருக்கின்றன. எனவே முதல்வர் ஜோசப் விஜய் உடனடியாக சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி சரிந்து வரும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். இல்லையேல் நமது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்பதை தாவேக அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.